சாதாரண ஒரு வைக்க போற நம்பி போனா கூட அவன் வாழ்ந்துருவான். இந்த வைகோவை நம்பி போனா அந்த ஆள் விழுந்துருவான். விஜய் ஒரு தடவை 2 தடவை பாத்துக்கிறது நல்லது. என்னால 2 நாள் தூங்க முடியல சார். 8000 வாக்குகள் பின்தங்குகிறார் மு.க. ஸ்டாலின். என்னால பேச முடியல. அன்னைக்கு அந்த நெறியாளர் கேட்கிறாரு, தோழர் பேசுங்க பேசுங்க அப்படிங்கிறாரு. என்னால பேச முடியல. அவ்வளவு ஒரு சோகம் என்னை கப்பிக்கொள்கிறது. ஒரு வார காலமாக திராவிட முன்னேற்ற கழகனுடைய தொண்டனின் வீட்டுல உல கொதிக்கல சார். பட்டினியோடு கிடக்கான் சார். தமிழ்நாட்டு மக்கள் நீங்களா இந்த நிலைக்கு ஆளாகி இருக்கிறீர்கள்னு கண்ணீர் வடிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய சோகம் நேர்ந்திருக்கிற போது ஒருவருக்கு எவ்வளவு வக்கிரமும் குரூரமும் இருந்தா யாரை வீழ்த்தி இருக்கிறாரோ அவருக்கு போன் போட்டு வாழ்த்து சொல்ற. நீ எந்த கூட்டணியில இருக்க? மின்சார வாரியத்துக்கு ஒரு கோரிக்கையை வச்சு ஒரு பொதுக்கூட்டத்தை வைகோனுடைய மகன் அவருடைய சொந்த தொகுதி திருச்சியில நடத்தியிருக்காரு. எத்தனை பேர் தெரியுமா? 110 பேர் உட்கார்ந்துருக்கு. போட்டோ இருக்கு, நான் வேணா உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். கிழிச்சி நட்டுட்டேன் நானு அப்படிங்கிறாருல திருச்சிய. அந்த திருச்சி தொகுதிக்குள்ள 110 பேர் தான் வைகோனுடைய மகனுக்காக வைகோவுக்காக வர்றாங்கன்னா கட்சியினுடைய லட்சணம் தான். நீங்க விசிகாவை பார்த்தெல்லாம் சொல்லாதீங்க தயவு செய்து. விசிகா எல்லாம் பெரிய கட்சி. கட்சியினுடைய மொத்த மாவட்ட செயலாளர்கள்ல 1/3 மெஜாரிட்டி சொந்த சமூகம் தான். கட்சியினுடைய அணிகள்ல முக்கிய பொறுப்புகள் யாருக்குன்னா சொந்த சமூகம் தான். அப்ப இதுக்கு பேர் என்ன? வேற விஜயகாந்த் வந்ததாலதான் நம்ம வளர்ச்சி தடுத்து நிறுத்தப்பட்டுருச்சு, இல்லைன்னா நம்ம இந்தியாவினுடைய பிரதமராக வந்திருப்போம் அப்படின்னு வைகோ நினைக்கிறாரு. ஆனா தேமுதிக மதிமுக ஒரு பெரிய பொருட்டாவே கருதுல. விஜயகாந்தையும் காலி பண்ணியாச்சு, கலைஞர் முதலமைச்சராவதி தடுத்து நிறுத்தியாச்சு அப்படின்னு ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்சோம். இப்படி தன்னுடைய தோல்வியை கூட கருத்தில் கொள்ளாமல், தன்னுடைய கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து கொண்டிருப்பதை கூட கருத்தில் கொள்ளாமல் இன்னொருவருடைய தோல்வியை கொண்டாடுகிற மனநிலைக்கு சாடிஸ்ட் மனநிலைன்னு பேர் வைக்கலாமா இல்லையா? இந்த தேர்தல்ல எதுக்கு சார் விஎஸ் பாபுக்கு போன் பண்ணி பேசினாரு? செந்தில் செல்வனுக்கு 8 கோடியும் திமு ராஜேந்திரனுக்கு 10 கோடியும் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அது என்ன செந்தில் செல்வனுக்கு 8 கோடி? 2 பேர் எம்எல்ஏ கொடுத்தா 2 பேருக்கு 10 கோடி தானே கொடுக்கணும். இவருக்கு 10 கோடி, அவருக்கு 8 கோடின்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த இடத்துல சிக்கல் வருது. செந்தில் செல்வனா அவங்க குறைத்து மதிப்பிடுறாங்க. செந்தில் செல்வம் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தோன்றதால் நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாரு அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வர்றாங்க. அந்த மனநிலை வைகோட்டையும் இருக்கு, வைகோனுடைய மகன்கிட்டே இருக்கு. இல்ல வேற கணக்கு கூட தாவேக்காவில இருந்து சொல்லப்பட்டிருக்கலாம். அதனால அவரு பூத் ஏஜென்ட் போறதுக்கு அந்த கட்சியில ஆள் கிடையாது. பிட் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு அந்த கட்சியில ஆள் கிடையாது. வைகோ பையன் என்ன பண்ணுவாரு தெரியுமா? தான் காரை போய் நிப்பாட்டிட்டு டிரைவரை விட்டு கதவை திறக்க சொல்லி துரை வைகோ வாழ்க அப்படின்னு சொல்லுவாரு. டிரைவர் தான் போய் சொல்லுவாரு. அது சொல்றதுக்கு ஆள் கிடையாது. இதான் அந்த கட்சியுடைய நிலைமை. வேணா வீடியோ இருக்கு, நான் காட்டுறேன். அண்ணன் திருமாவுக்கு நெடுங்காலமாக சட்டமன்ற பிரதிநிதித்துவம் விசிகாவுக்கு கிடைக்க விடாமல் செய்தவரும் அவர்தான். சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருந்ததே கிடையாது பொதுவுடைமை இயக்கங்கள் என்கிற பாரம்பரியம் பெற்ற பொதுவுடைமை இயக்கத்தை சட்டமன்றத்துக்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தியவரும் அவர்தான். இன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சி ஆயிருக்கிறீங்க, நாளைக்கு உங்களை எந்த நிலைமைக்கு வேண்டுமானாலும் அவர் ஆளாக்கலாம். தயவு செய்து அவரிடத்துல எச்சரிக்கையாக இருங்கள்.